சாயங்காலம் போல் கொஞ்சம் துணி சோப்போடுத வேலை இருந்துச்சா, எல்லாத்தையுமே சோப் போட்டு காய போட்டாச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ எனக்கு துணி சோப்போடுதே, அப்போ நாளைக்கு கண்டிப்பாக மழை வரதான் செய்யும் அப்படின்ட்டு. அதெல்லாம் மழை வராது, இன்றைக்கி நான் தான் சோப்போட போகிறேன், நாளைக்கு இருந்தாலும் நான் தான் சோப்போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சோப் போட்டு காய வச்சுட்டு கீழே வந்துட்டேன். பையன் ஒரு 6 மணி போல் எழுந்திரிச்சானா அவனுக்கு பாலாற்றி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் ஆற்றினேன், ஒழுங்காக ஆற மாட்டேன்ட்டு அந்த அக்கில் தட்டில் ஊற்றி ஆற்றிட்டு அவன் இந்த தட்டில் ஊற்றி ஆற்ற சொல்ல தான் கொஞ்சம் சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துருச்சு. என்னென்னா, எனக்கு எங்கள் ஆச்சா இல்லை எங்கள் அத்தை இல்லைன்னா சித்தி யாரோ ஒருத்தர் தட்டில் பால் ஆற்றி தந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. எனக்கெலாம் பெரும்பாலும் சின்ன வயசு ஞாபகம்லாம் ரொம்ப இருக்காது. 10th 12th படிக்கிறப்போ நடந்த விஷயங்களே ஒரு சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் தான் ஞாபகம் இருக்கும். நான் வந்து எப்படின்னா, மறக்கிற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுருப்பேன், ஞாபகப்படுத்துகிற விஷயத்த வந்து மறந்துடுவேன். இப்படி தான் என்னோடய கேரக்டர். ஒரு சில விஷயத்தில் நான் மறக்கவே மாட்டேன்னா, அப்போ ஹஸ்பண்ட் தான் கேட்பாங்க, எல்லாத்தையும் மறக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பியோ அப்படின்ட்டு. அதான் சொல்லுவோம்ல, நல்ல விஷயத்த மறந்துடுவேன், கெட்ட விஷயத்தையும் ஞாபகம் இருக்கும். அப்படி தான் என்னோடய கேரக்டர். என்ன பண்ணேன் அப்படியே சரி, எதுக்கு இந்த கதையெல்லாம் போட்டு நம்ம பேசிகிட்டு இருப்பானே. இட்லியை வச்சு சட்னி அரைச்சி அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. பையன்தான் வர வர அவன் ஒழுங்காகவே சோறே சாப்பிட மாட்டேங்கான், ஒரே விளையாட்டு. நம்ம என்ன பேசினாலும் வச்சுக்கோங்களேன், உடனே நம்மளை எதிர்த்து அடிக்கிறது. சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும், வளர வளர அவனே சரியாக போயிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு என்னமோ தெரியலை, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா. ஹஸ்பண்ட் ஒரு சோடா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சோடா வாங்க போன ஆள் பாவைக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாவைக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, நாளைக்கு மீன் குழம்பு வச்சுட்டு நாளான்னைக்கு பாவைக்காய் வச்சுக்கலான்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. நான் அவங்ககிட்ட சாப்பிடுதீங்களான்னு கேட்டேன், நீ சாப்பிடு அப்படின்ட்டாங்க. நான்